இன்று அதிகாலை கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் ஏரோட்ரெயின் அமைப்பில் மீண்டும் கோளாறு ஏற்பட்டு சேவை செயலிழந்தது. இதன் காரணமாக சிக்கித் தவித்த பயணிகள் வேறு வழியின்றி தங்கள் பொருட்களை சுமந்து கொண்டு இருட்டில் தண்டவாளத்தில் நடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மலேசிய விமான நிலைய ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் MAHB நிறுவனம் இந்த சம்பவம் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதையும் வெளியிடாததால் இந்த தொடர்ச்சியான சிக்கல் குறித்து பொதுமக்களின் ஆத்திரம் அதிகரித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் 456 மில்லியன் ரிங்கிட் செலவில் புனரமைப்பு பணிகள் முடிக்கப்பட்ட பின்னரும் இந்த சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஏரோட்ரெயின் 3 மாதங்களில் 19 சேவை தடைகளை சந்தித்துள்ளது. பயணிகள் முனையங்களுக்கு நீண்ட நேரம் நடந்து சென்றதால் விமானங்களை தவறவிட்ட சம்பவங்களும் இதில் அடங்கும். இந்த சமீபத்திய செயலிழப்பானது KLIA-வின் உள் போக்குவரத்தின் தரம் மற்றும் சமீபத்தில் வழங்கப்பட்ட சீரமைப்பு வாக்குறுதிகளின் செயல்திறன் குறித்து பொதுமக்களிடையே பெரும் கவலைகளை எழுப்பியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.